உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் நம் கிருபை செஞ்சிருக்கிறார். அவனுடைய கிருபை பெரியது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நம்ம இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னீங்களா ஆண்டவர். உங்கள் பாதத்தில் இந்த காலை வேளையிலே அமர்ந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்கள் எனக்கு கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த செல்லத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, துதியை நாங்கள் சொல்லும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை தொடக்கம் முதல் கடைசி வரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவனுடைய வழிநடத்தும்படி இந்த ஆராதனைகள் நடக்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தடைகள் விலகுவதாக, உங்கள் நாமும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரை. ஜெயமெடுக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கருவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நாம் கூட சேர்ந்து ஒரு பாடலையும் கூடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 13:6 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை துதிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. நாம் கூட சேர்ந்து ஒரு பாடலையும் கூடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த பாடலையும் கூடி சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். Praise the Lord. Amen. Stotram. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். சேர்ந்து பாடுவோம். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு,
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்ம எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று நாம் ஜெயித்திடுவோம். சேர்ந்து பாடுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத பாடல் புஸ்தகத்திலே 1041வது பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பன்கிறதான பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீ என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு இருப்பதினா. கரங்களை தட்டி பாடியே மகிமைப்படுத்தலாமா? நேசர் நம்மோடு இருக்கிறார். செய்த சம்பவத்தை பாதை காட்ட பகலெல்லாம் கூட செய்து, சம்பவம் செய்து பாதை காட்ட பகலெல்லாம் கூட செய்து. தேவன் என்னோடு வருவார், அதுபோது
நாம் மகிமைப்படுத்தலாமா? அன்பான தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மேகஸ்தம்பம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. இரவில் அக்னி ஸ்தம்பம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரே மேகஸ்தம்பமாக, அவர் அக்னி ஸ்தம்பமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம் வாழ்வில் இருக்கிறார். அது போதும் நம் வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் தேற்றுகிற ஒரு தேவனாய், அவர் நல்ல ஒரு தேற்றரவாளனாய் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம கொஞ்ச நேரம் கூட நம்ம ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, நான் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை உயர்த்துற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கோம் இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ, நம்முடைய ஆவி கர்த்தரோட ஆவியோடு இணைந்து இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆவிக்குள்ள நம்முடைய ஆவி இணைந்து இருக்கட்டும். நம்ம ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ஜனத்தை ஆண்டவருக்கென்று ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். நம்மை அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கண்மலை ஆண்டவர் துதிக்கப்படுவாராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
பாதுகாத்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah.
பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நமக்குள்ள இருக்கிற இயேசு நல்லவர் சொல்லுவோம். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. அவரை பணிந்து கொள்வோமா? ஹalleluya, ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு என்னை தேற்றுவார். கரங்களை தட்டி நம்மை ஆற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை சுமந்து வந்த தேவன், நம்மை தப்புவித்தவர், நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை பாதுகாத்த தேவன். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிற மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளைக்காக நன்றி தகப்பனே. இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த செய்தியின் வேலை கூட எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நீர் எங்களோட பேசும், என் ஜனத்தோட பேசும் ஆண்டவரே. நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும்னு செபிக்கிற ஆண்டவரே. உங்கள் வல்லமையான வார்த்தைகள் கிரியை செய்யட்டும்னு செபிக்கிறோப்பா. நீர் எங்களோடு இடைப்படுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு அருவோம். ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானுடைய காலங்களாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்தியுடைய தலைப்பு கர்த்தரின் அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிற போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். ஆமென். சவுலை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குகிற போது நீ என்ன செய்வாய்? தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த பென்யாமின் கோத்திரம் அந்த சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் போகிற போது அந்த இடத்திலே அவன் தேடி அலைந்து கிடைக்காமல் போகிறது. அந்த இடத்துல ஒருவர் சொல்லுகிறார், ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் இருக்கிற அவரிடத்துல போய் இதை கேட்டால் நிச்சயமாய் சொல்லுவார்னு சொல்லுகிற போது அவன் அப்படியாக அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தன் தகப்பனை விட்டு போன அந்த கழுதையை பார்க்கும்படியாக அவன் தேடி அலைந்து போகிற போது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவனால் சந்திக்க முடிஞ்சது. பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலோடு இருக்கிறார். அவர் மூலமாக அந்த சவுலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம் வாழ்க்கையிலே நமக்குள்ள வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் நம்மை விட்டு மாறி நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரண வீட்டு மனுஷன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உள்ளே வருகிற போது அவருடைய வாழ்க்கை முற்றிலும்
முற்றிலும் மாற்றப்படுகிறது. அவன் வேறு மனிதனாய் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கையிலோ அவனுடைய அபிஷேகம் ஆண்டவர் அவன் மேல் இருந்தபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு கூட இருந்தார். நாட்கள் சென்றது. அவனுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட யோசேப்பு எகிப்திலே போய் அந்த இடத்திலே அவன் ஒரு அதிபதியாய் மாறுகிறான். பார்வோனுக்கு அடுத்த ஒரு பிரதானமான ஒரு ஆளுநர் பதவியிலே அவன் இருந்து எகிப்தை ஆளுகிற போது அவனுடைய சகோதரர்கள் அந்த இடத்திலே உணவு பஞ்சம் என்று சொல்லி வந்து தானியம் கொள்ள வருகிற போது யோசேப்பை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு யோசேப்பை அவன் வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டிருந்தான். சாதாரணமாய் இருந்த அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவனுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறி போனது. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்குவார் என்று சொன்னால், அந்த மனுஷன் நிச்சயமாய் வேறு மனுஷனாய் மாற முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், ஏசாயா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், அந்த நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இது தமிழ் வேதாகம புஸ்தகத்தில். ஆங்கிலத்திலே அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பான பிள்ளையே, இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை நுகங்களையும் முறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, பழைய வாழ்க்கையில என்னென்ன நுகங்கள் நாம் சுமந்து கொண்டு இருந்தோமோ, நம்முடைய கழுத்திலே பாரமான, நம்முடைய சரீரத்திலே பாவம் என்ற பாரம், நோய் என்ற பாரம், எல்லா நுகங்களும் நம்மேல் சுமத்தப்பட்டு இருந்தாலும் அந்த அபிஷேகமானது அந்த நுகங்களை முறித்தெறியக்கூடியதா இருக்கிறது. அபிஷேகத்தினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். பாரமான வாழ்க்கை மாற்றப்படும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், அபிஷேகம் என்பது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. அது தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறது. அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? பாரமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பாரமா இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பார சுமையாய் இருக்கிற காரியத்தை நம் எளிதாய் சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேகம் ஆனது மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அபிஷேகத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நுகங்கள் இருக்கிறதோ, பிசாசானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் பிடித்து வைத்து நுகத்தை அவனுடைய கழுத்தின் மேலே வைத்து அவன் எவ்வளவேனும் நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு தலைகுனிய வைத்துக் கொண்டு பிசாசானவன் இன்றைக்கு செயல்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே பாரமான நுகத்தை ஒரு எருதை போல அவன் சுமந்து கொண்டு இருக்கிறான். பாவத்தை நுகத்தை போல அவன் சுமந்து கொண்டு இருக்கிறான். இல்ல பலவீனமா இருக்கலாம், இல்ல பணப்பற்றாக்குறையா இருக்கலாம், பொருளாதார நிலை, ஏதோ ஒரு நுகம் அவனை என்ன செய்து பாரப்படுத்தி அவனை நிமிரக்கூடாதபடி பிசாசானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அவன் நுகத்தை கொடுத்து அந்த மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே வரக்கூடாதபடிக்கு அவன் எல்லா நுகங்களையும் ஒவ்வொரு மனிதன் மேல வைத்து விடுகிறான். இந்த நுகத்தை முறித்து அவன் அடிமைத்தனப்படுத்துகிறான். ஒரு நுகம் என்பது ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. தரித்திரம் என்பது ஒரு அடிமைத்தனம். இதுவும் ஒரு நுகம்தான். இப்படியாக ஜனங்கள் பல விதங்களிலே நுகத்தினாலே அவங்களால சமக்க முடியாம ஒரு எழுது தன்னுடைய பாரத்தை முழுவதும் அந்த வண்டியில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் தன் தோளின் மேல் சுமந்து போல மனிதர்களும் இன்னைக்கு நுகத்தினாலே சுமந்து வேதனைப்படுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நுகங்களை முறித்தெறியக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எகிப்தருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒரு காலத்திலே நம் நுகத்தோடு இருந்தோம்.
பாவம் என்ற நுகம் நம்மளை அழுத்தி கொண்டிருந்தது, சாபம் என்ற நுகம் நம்மை அழுத்தி கொண்டிருந்தது, வியாதி என்ற நுகம், பலவீனம் என்ற நுகம், தரித்திரம் என்ற நுகம், உபத்திரம் என்ற நுகம், இப்படி பல நுகங்கள் நம்மை முறித்து நம்மளுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி நம்மை மனமுடிவரை செய்யுது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த அபிஷேகம்தான் நுகத்தை முறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அந்த மனிதனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிற போது அவன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நுகங்களும் முறிக்கப்பட்டு அவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய அபிஷேக வல்லமை நமக்குள்ள வந்து நம்முடைய நுகங்களை முறித்தெறிந்து இருக்கிறது, நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நான் மனத்தாழ்மையும் நான் சாந்தமும் 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்திலே என்ன செய்யுங்க, உங்கள் நுகத்தை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்காகத்தான் நுகத்தை சுமந்திருக்கிறேன், உங்களுடைய பாரங்களை நான் ஏற்றிருக்கிறேன். எனவே என்னுடைய அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. நான் உங்களுக்காக நுகத்தை சுமக்கிற தேவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே. அப்பொழுது என்ன நடக்கும்? நான் உங்களுக்கு அப்பொழுது இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய நுகங்களை என் மேல் வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் நம்முடைய நுகத்தை முறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே பாருங்க, எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். எலியாவினுடைய வேலைக்காரன் தான் அந்த எலிசா தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்லுகிறான்? எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், அவன் கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு நாட்கள் எனக்கு ஊழியம் செய்தாய் நீ. எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவன், நான் தேவனால் எடுத்துக்கொள்ள போகிற சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள போகிற அதற்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் சொல்லுகிறான், எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை போல 2 மடங்கு எனக்கு அபிஷேகம் வேணும். இரட்டிப்பான ஆவி, உம்முக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் எனக்குள்ள 2 மடங்கு கிரியை செய்யணும் என்று சொல்லி அவன் வாஞ்சிக்கிறான். அதே போல காரியம் நடந்தது பிரியமானவர்கள். 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அந்த எலியா கேட்கிற, நான் உனக்கு என்ன செய்யணும்? அதே அதிகாரத்திலே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செஞ்சுதான்? எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் அந்த எலிசாக்குள்ளே பாசானது 2 மடங்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் அந்த எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இப்பொழுது எலிசாவின் மேல இருக்கிறது. இப்ப எலிசா எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க ஆரம்பிச்சான். அந்த எலிசாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியதா இருந்தது. பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுங்களா? எலிசா ஒரு நாள் எலிசாவினிடத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரரில் மனைவியா இருக்கிற ஒரு சகோதரி வந்து அவங்க சொல்றாங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற போது அந்த இடத்துல அறிந்து கொள்ளலாம். அந்த தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய மனைவி வந்து சொல்லுகிறார், என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைங்க. ஆனா அவர் நிறைய கடன் பட்டு அவர் மரித்து விட்டார். கடனை என்னால் அடைக்க முடியவில்லை, எனக்கு வழி இல்லை. என் 2 பிள்ளைகளையும் அந்த கடன்காரர்கள் அடிமையாய் கொண்டு போக நினைக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? அவள் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்ன. எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவள் சொல்லுகிறார்,
நீ போய் என்ன செய்ய, அந்த எண்ணெயை வாங்கி ஒரு ஆசீர்வதித்து இந்த எண்ணெயை உன் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை ஊற்று, காலியான பாத்திரத்திலே நீ ஊற்றிவிடு. பின்பதாக உனக்கு பாத்திரம் குறைவாய் இருக்கும் என்று சொன்னால் நீ அயலகத்தாரிடம் அக்கம்பக்க ஜனங்களிடம் கூட காலியான பாத்திரங்களை வாங்கி அதை வார்த்துக்கொள், அதை வார்த்து அதை விற்று நீ உன்னுடைய கடனை அடைத்துக்கொள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் போகிறாள். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவளுடைய முகங்கள் முறிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே பாருங்க, பிசாசானவன் அந்த 2 பிள்ளைகளையும் அடிமைகளாய் கொண்டு போக பார்த்தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் அந்த வாழ்க்கையில அந்த எண்ணெயை வைத்து, அந்த அபிஷேகத்தை வைத்து அந்த அடிமைத்தனத்துக்கு போகாதபடிக்கு அந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுக்க கிருபை செய்தார். அவளுக்கு ஒரு நுகம், என்ன நுகம்? கடன் என்ற நுகத்திலே இருந்தால் கர்த்தர் இந்த அபிஷேகம் பெற்ற அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவளுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கையிலே அந்த கடன் என்ற நுகம் முறிக்கப்பட்டது. சாத்தானுடைய திட்டம் மதமானது, தேவ திட்டம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடியதா இருக்குது. எலிசா தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற நுகத்தை முறித்து போட்டது. பிரியமானவர்களே, அந்த 2 பிள்ளைகளை பிசாசு அடிமைப்படுத்தி அவனை பாரம் சுமக்க வைக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் தேவன் அந்த அபிஷேகத்தினாலே, அந்த தேவ மனிதன் வெளிப்பாட்டை அறிந்திருந்தபடியினாலே, அந்த வெளிப்பாட்டிலே அந்த கடன்கள், அந்த எண்ணெயினாலே அந்த கடன் பாரங்கள் நீங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமென். எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? எல்லா காலியான பாத்திரங்களை நிரப்பி அதையெல்லாம் முடிந்து விட்டது, இன்னும் வேறு பாத்திரம் ஏதோ உண்டா? இல்லை என்று சொல்லுகிற போது எண்ணெய் நின்று போயிற்று. எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த எலிசா தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு வெளிப்பாடை கொண்டு வருகிறது. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை மீட்கெடுத்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு காலத்திலே எலியா கூட வானத்திலிருந்து அக்னியை இறக்கினது. கர்த்தருடைய அபிஷேகம் தான் இந்த காரியங்களை, அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல அவருக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஞானஸ்தானம் பெற்று மத்தேயு 3:16 அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறியுடனே வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். ஆமென். அந்த இறங்கின நேரத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற 30 வருஷத்திலே அவர் எதையும் செய்யவில்லை. ஆனா 3 ஆண்டுகள் அந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய ஊழியம் வளர்ந்தது. அந்த ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அவர் சுவிசேஷம் அறிவித்தார், பிரசங்கித்தார், ஜனங்களை விடுவித்தார், தேவனாய் இருந்தார். அந்த அபிஷேகம் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 4:18 வாசிக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக அவர் மேல் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால 30 வருஷம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் அபிஷேகம் பெற்றதுக்கு பிற்பாடு அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையின் ஆவியானவர், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. அநேகர் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிற எல்லாரும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கியாளர்களால் மாற வேண்டும். அந்த பிரசங்கிக்கக்கூடிய வல்லமை அபிஷேகத்தில் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரசங்கிக்கவும் அபிஷேகம் பண்ண அடுத்தது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும்
காயங்களை கட்டுகிற தேவன், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் தேவன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை விடுதலை செய்யவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார்? இருதயம் நொறுங்குண்டவர்கள், காயங்கள் கட்டப்பட வேண்டும், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? எல்லா சங்கிலிகளையும், அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா நுகங்களையும் முறித்தெறியக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அடிமைப்பட்ட எல்லாரையும் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்தார். ஆமென். எல்லாருடைய நுகங்களும் முறிக்கப்பட்டது. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், பிசாசுகள் ஓடின. கர்த்தர் எல்லாரையும் விடுவிக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். இந்த அபிஷேகம் அவருக்குள்ள பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவுடன் வானம் திறக்கப்பட்டு தேவாவியான புறாவை போல அவர் மேல வந்து இறங்கின போதுதான் அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைத்தது. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நம் வேறு மனுஷர்களாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரராய் நாம் மாற முடியும். அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஆமென். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிற போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, ஏரோதனுடைய நாட்களிலே என்ன நடந்தது? யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எங்களோட பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பேசினீங்க. இன்னும் அதிகமாய் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவனுடைய வருகை பரியந்தன் அனைவரோடு